அனைத்து புகழும், அனைத்து கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் ஏக இறைவனும் பரம்பொருளுமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். புனிதமும் புண்ணியமும், பாவம் புண்ணியம், இதுதான் கடவுள் நம்பிக்கையான அடிப்படையே. பாவத்தின் மீதும் புண்ணியத்தின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை தேவையில்லை, கடவுள் வழிபட தேவையில்லை, வேதங்களை பின்பற்ற தேவையில்லை. அப்போ பாவத்தின் மீதும் புண்ணியத்தின் மீதும் யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவர்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பாவத்துக்கான கூலி கொடுக்கப்படும், புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும். இறந்ததுக்கு அப்புறமேலு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனையும், யாரெல்லாம் புண்ணியம் செய்தார்களோ அவர்களுக்கான கூலியும் நன்மையானது பாக்கியமானதும் கொடுக்கப்படும். யார் நம்புகிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் நம்பிக்கைன்னு அர்த்தம். எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் பாவத்து மீதும் புண்ணியத்து மீது நம்பிக்கை இல்லை, எனக்கு பாவம்னா அறியலை, புண்ணியம்னா அறியலை, வரமீறி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு சடங்கு, ஒரு மூட நம்பிக்கை. எல்லா மதங்கள்லேயும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, பயபக்தி இருக்காங்கன்னா பயபக்தி இல்லை. பயமும் பக்தியும் இல்லாத ஒரு நம்பிக்கையாகாது. எப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குதோ அப்போ பயம் வரணும், உள்ளச்சம் வரணும், பாவத்து மீதும் புண்ணியத்தின் மீதும் நம்பிக்கை அதிகரிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது பாவம் எது புண்ணியம் இது அறிவிக்கக்கூடியதான் மனசாட்சி. எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குது, மதம் கடந்து மனசாட்சி இருக்குது, நியாய உணர்வு இருக்குது. நம்ம எப்போ அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யாராச்சும் துரோகம் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ தான் மனசாட்சி பார்க்குறோம். உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்குறோம். நமக்கு யாரும் அநியாயம் பண்ணிட்டா இப்போ நம்ம கேட்குறோம், உனக்கு மனசாட்சி இல்லையா, மனசாட்சி கேட்டு பாருன்னு சொல்லுவோம். நம்ம அதை பின்பற்றுறோமா? இப்போ மனசாட்சியை மற்றவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்குறோமே தவிர நம்மகிட்ட இருக்கா? இப்போ பாவம் புண்ணியம்னா என்ன? பாவம் புண்ணியம் அதன் அடிப்படையில் தான் கடவுள் நம்பிக்கைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எல்லா மதங்கள்லேயும் எங்கள் கடவுள் தான் புனிதமானவர், எங்கள் தூதர் தான் புனிதமானவர், எங்கள் வேதம் புனிதமானது, எங்கள் மதம் புனிதமானது, எங்கள் வழிபாடு தலங்கள் புனிதமானது, எங்களுடைய புண்ணியத்தலங்கள் புனிதமானது. இப்படி அவருடைய மதத்தின் அடிப்படையில், சடங்கின் அடிப்படையில் நம்ம கற்பிக்கப்பட்டதை கொண்டு புனிதம் நினச்சிட்ருக்கோம். புனிதம் இல்லாமல் புண்ணியம் கிடையாது. புனித தலம் எது? புனித தலம்னா என்ன? புனிதம்னா என்ன? புனிதம்னா தூய்மை, புண்ணியம்னா நன்மை. அப்படிதானே? புனிதம்னா தூய்மை, புண்ணியம்னா நன்மை. அப்போ உள்ளச்சம் இல்லாமல் மனம் தூய்மையாகாது, மனம் தூய்மையாக இல்லாமல் நன்மை செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கடவுள் தூய்மையானவர். ஒவ்வொரு மதமும் அவரவர் நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு மதத்தை என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் கடவுள் புனிதமானவர், எங்கள் மதம் புனிதமானது, எங்கள் வேதம் புனிதமானது, எங்களுடைய தூதர் புனிதமானவர், எங்களுடைய சடங்கும் சம்பிரதாயமும் புனிதமானது. இதை கொண்டு தான் நாங்கள் புண்ணியத்தை அடைய போகிறோம்னு நினச்சிட்ருக்கிறார். புனிதமும் புண்ணியமும் எங்கே இருக்குது அப்படின்னா அது உள்ளத்தில் தான் இருக்குது, அது உணர்வாக இருக்குது, அது உள்ளச்சமாக இருக்குது, அது பயபக்தியில் இருக்குது இல்லையா? இப்போ கடவுள் புனிதமானவர் எல்லா மதமும் சொல்கிறாங்களே, எத்தனை மதம் இருந்தாலும் அத்தனை மதமும் எங்கள் கடவுள் தான் புனிதமாட்டாங்க. கடவுளுக்கு மதம் இருந்தால் அந்த கடவுள் எப்படி புனிதமாக இருக்கும்? கடவுளுக்கு மதம் இருக்குது அப்படின்னா அந்த கடவுளுக்கு உருவம் இருக்குது, கடவுளுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்குது, பெற்றோர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் புனிதமானதாக இருக்காது. கடவுள் தேவையற்றவனாக இருக்கணும், அரூபமானதாக இருக்கணும், உருவமற்றவனாக இருக்கணும், உணர்வுக்குரியவனாக இருக்கணும். அப்போ தான் புனிதமானதாக இருக்க முடியும். அப்போனா ஒரு மதத்துக்குள்ளே கடவுளை வச்சுட்டு இந்த கடவுள் புனிதமானதுன்னா எப்படி புனிதமாக இருக்க முடியும்? ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே கடவுள் சொல்லுவாங்கல்ல,
எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்வாங்க. எல்லா கடவுளும் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் கடவுள் ஒன்று இல்லையா? எல்லா கடவுளும் ஒன்றுங்கிறது அறியாமை. எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தான். எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏக இறைவன் ஒருவனே. அந்த உணர்வுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நாம் புனிதமான கடவுளை பார்க்க முடியும். கடவுள் புனிதமானவங்க உணர முடியும். ஒரு மதத்தின் அடிப்படையில் கடவுளை வச்சுக்கிட்டோம், அந்த கடவுளுக்கு சடங்கு வைக்கிறோம், சம்பிரதாயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடவுள் எப்படி புனிதமாக இருக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி வேதங்கள் எப்படி வேதங்கள் புனிதமானது அப்படின்னா ஒவ்வொரு மதத்துலையும் வேதம் புனிதமானதாங்க. வேதம் மதத்தை போதிச்சா, சடங்கை கற்பிச்சா அது புனிதமாக இருக்காது. வேதம் உணர்வை போதிக்கணும், உள்ளட்சத்தை அதிகரிக்கணும், நம்பிக்கை அதிகரிக்கணும், அப்படியுடைய குணம் மனம் உணர்வு பெறணும். அப்போ தான் அந்த வேதமாக இருக்குமே தவிர வேதம் மதத்தை போதிக்குது, சடங்கை கற்பிக்குது, பிரிவினை ஏற்படுத்துன்னு சொன்னால் அது வேதம் புனிதமாக இருக்காது. தூதர்களும் புனிதமானதுன்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவரவர் மதத்தில் எங்களுடைய தூதர் தான் புனிதமானவர். எந்த தூதரும் மதத்தை போதிச்சார்னா அவர் புனிதமானவர் கிடையாது, சடங்கு கற்பித்தாலும் புனிதமானவர் கிடையாது. அப்போ தூதர் பொதுவானவர், வேதம் பொதுவானது, கடவுள் பொதுவானவர். எப்படி? இறைவனா ஒருவன் தான், நமக்கு எல்லாருமே தெரியும். ஒரே கடவுள்ன்றது என்ன சாட்சி? ஒரு வானம் ஒரு பூமி, அப்படிதானே? ஒரு சூரியன் ஒரு சந்திரன். இங்கே எங்கேருந்து வேறுபடும்? ஒரே கடவுளுக்கு சாட்சி. இது பெரிய விஷயம். எதுனா ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது. எல்லா மதங்களுக்கும் மதம் நம்மளாக கற்பிச்சுக்கிட்டு தான். அப்போ எல்லா மதத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சூரியன் தானே இருக்குது. வெவ்வேறு கடவுள் இருந்தால் வெவ்வேறு சூரியன் இருக்கணும்ல, வெவ்வேறு சந்திரன் இருக்கணும், இரவு மாறணும், வேறுபடணும், பகல் வேறுபடணும். அப்போ பிறப்பு இறப்பும் வேறுபடணும். ஆனால் எதுவுமே வேறுபடலை, இயற்கை எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. எல்லா மதத்துலேயும் எல்லா மனிதர்களும் ஒரே 10 மாதம் தான் இல்லையா? கருவில் 10 மாதம் தான். அப்போ பிறப்பு இறப்பு ஒரே மாதிரி இருக்குது, இயற்கை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே மதம் என்ன செய்யுது? வேறுபடுத்துது. மனிதர்களை படைப்பை வேறுபடுத்தி காட்டுது, கடவுளை வேறுபடுத்தி காட்டுது. ஆனால் கடவுள் ஒருவன் தான். எப்போ கடவுள் தூய்மையாக புனிதமானவன் அப்படின்னு சொன்னால் அத்தியாயம் 112 1லேருந்து 4 வரைக்கும் இந்த குர்ஆன் இது வேதம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இது இந்த குர்ஆனில் வேதத்தில் ஆபாசம் கிடையாது, தீவிரவாதம் கிடையாது, பிரிவினை கிடையாது, சடங்கு கிடையாது. இது உணர்வானது, உள்ளட்சத்துக்குரியது. இப்படி நம்ம வேதத்தை அப்படி தான் பார்க்கணும். எந்த வேதம் நமக்கு உணர்வு போதிக்கிறதோ, உள்ளட்சத்தை அதிகரிக்கிறதோ, சடங்கு கற்பிக்கலையோ, மதத்தை கற்பிக்கலையோ அது வேதமாக இருக்கும். சரியா? சரி, இந்த குர்ஆன் கடவுளை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா 112 1 2 3 4 கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனே, கடவுள் ஒருவனே, கடவுள் ஒருவனே, ஏகனே. அல்லானா அரபி வார்த்தை, லானா இல்லை, இலாஹுனா கடவுள், அல்லாஹ் அப்படின்னா கடவுள் இல்லை, அவனை தவிர. நீங்கள் பார்ப்பதோ, நீங்கள் கேட்பதோ, நீங்கள் தேடி போவதோ, நீங்கள் செஞ்சதோ கடவுள் கிடையாது. உங்களை யார் படைத்தானோ அவன் தான் கடவுள். அவன் ஒருவனாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒருவனே அப்படின்னா அர்த்தம் ஏகன் ஒருவனே, கடவுள் ஒருவனே, அவன் தேவையிலற்றவன். எப்படி? அந்த கடவுள் எப்படி இருக்கான்னா எந்த தேவையும் கிடையாது, மனிதர்கிட்ட எந்த தேவையும் கிடையாது. அந்த வானங்கள் பூமி அவன் தான் படைச்சிருக்கான், இந்த அகிலங்களே அவன் தான் படைச்சிருக்கான். அவனுக்கு ஏதாவது தேவை இருக்குமானா தேவை கிடையாது. ஆனால் என்ன செய்யறோம்? நம்ம கடவுளுக்குன்னு படைக்கிறோம். நம்மளை படைச்ச கடவுளுக்கு நாம் படைக்கிறோமா இல்லையா? வழிபாடு தலங்களில் போயிட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம். படைச்ச கடவுளுக்கே படைக்கிறது எந்த அளவுக்கு பாருங்கள், நியாயமாக இது. அப்போ அந்த கடவுள் எப்படி தூய்மையாக இருக்க முடியும், புனிதமாக இருக்க முடியும்? ஆனால் இறைவன் சொல்கிறான், இறைவன் தூய்மையானவன், உங்களிடத்து எந்த தேவையற்றவன், உங்களை எதுவுமே கேட்கலேங்கிறான். ஆனால் கடவுள் வேலை கேட்குறாங்கல்ல. கடவுள் வேலை இன்றைக்கி நிறையா உண்டில் வைக்கிறது, சந்தா வசூல் பண்ணுறது இல்லையா? நம்ம ஏற்கனவே போன வகுப்பில் பார்த்தோம், கடவுள் ஏழை, நாங்கள் தான் சீமான்கள். அப்போ கடவுள் பேரால் நம்ம எதையும் கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஆனால் கடவுள் எதையும் நம்ம கூட கேட்கலேங்கிறான், அவங்கள்ட்ட எதையும் நான் கேட்கலேங்கிறான். நான் தேவையில்லற்றவன், நீங்கள் தான் தேவையுடையதாக இருக்கீங்க. இப்போ நாம் தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். கோயிலுக்கு போனாலும், மசூதிக்கு போனாலும், சர்ச்சுக்கு போனாலும் யார் பிரார்த்தனை பண்ணுறது? நம்ம தானே பண்ணுறோம். ஒவ்வொரு நம்பிக்கை. கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறோம், மசூதியில் போய் பிரார்த்தனை பண்ணுறோம், சர்ச்சில் பிரார்த்தனை பண்ணுறோம், வழிபாடுத்தலங்களை பிரார்த்தனை பண்ணுறோம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது கண்ணை மூடி தானே பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ உணர்வு என்ன சொல்லுது? கோயிலுக்குள்ளே போயாச்சு, முன்னாடி பெரிய சிலை இருக்குது, மசூதிக்குள்ளே போயாச்சு, நல்ல சர்ச்சில் போயாச்சு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணை மூடிக்கிறோம். அது உணர்வு அப்படித்தான். கண்ணை மூடிக்கிட்டு உள்ளார்ந்து ஆள் மனசுக்குள்ளே போய் தான். ஏன்னா அங்கே தான் இருக்குது இறைவனுடைய பிரார்த்தனை,
அங்கே தான் அமையும். அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் தானே, எத்தனை வழிபாடு தலம் எவ்வளோ தூரம் போனாலும் புண்ணிய தலத்துக்கு போனாலும் கண்ணை மூடி தானே பிரார்த்தனை பண்ணுறோம். அது எங்கே இருந்தாலும் பண்ணலாம் இல்லை. அப்போ நம்ம தான் பிரார்த்தனை பண்ணுறத தவிர இறைவன் நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணலை. அப்போ யார் பிரார்த்திக்கிறார்களோ அவர் தேவையுடையவர்கள், யார்கிட்ட பிரார்த்திக்கிறார்களோ அவன் தேவையற்றவன். யார் பிரார்த்திக்கிறார்களோ அவர் தேவையுடையவர்கள். நம்மளாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் மனிதர்கள்லாம். யார்கிட்ட பிரார்த்திக்கிறோமோ அவன் தேவையற்றவன். இப்படிதானே? அப்போ அவன் தான் கடவுள். அப்போ அவன் தேவையற்றவன். அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனை யாரும் பெறலை, அவன் யாரையும் பெறலை. அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு பெற்றோரும் கிடையாது, அவனுக்கு மனைவி பிள்ளைகளும் கிடையாது. அப்போ தான் கடவுளும் புனிதமானவன் அர்த்தம். கடவுளுக்கு எப்போ புனிதமாவது? அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பெற்றோரும் கிடையாது, அவனை யாரும் பெறலை, அவன் யாரையும் பெறலை. அப்படின்னா அவனுக்கு மனைவி பிள்ளைகள் கிடையாது. அப்போ அவன் தேவையற்றவன். அன்றையும் அவனுக்கு நிகராக ஏதும் இல்லை. அவனுக்கு நிகராக ஏதும் இல்லை, யாரும் கிடையாது. இப்போ கடவுள்னா என்ன அர்த்தம் புரியுதாப்ப? அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவன் ஒருவனே. இதுதான் கடவுளுக்கான புனிதத்தன்மை. நாமளாம் என்ன செய்கிறோம்? நாமளே கடவுளை உருவாக்கிறோம், அதுக்கு மதத்தையும் உருவாக்கிறோம், சடங்கையும் உருவாக்கிறோம், திருப்பி அதுக்கு தேவைன்னு படைக்கிறோம். அப்போ அந்த புனிதத்தை நமக்கு எடுத்துடுறோமா இல்லையா? அப்போ யாரெல்லாம் வந்து என் கடவுள் புனிதம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த புனிதத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? களங்கப்படுத்துகிறோம். சரியா? இப்போ கடவுளை வந்து உருவமாக பார்க்குற வரைக்கும் நம்ம களங்கப்படுத்திட்டோம், உணர்வாக பார்க்குற வரைக்கும் புனிதமாக்குறோம். சரியா? அப்போ கடவுளுக்கு உருவம் கிடையாது, மதமும் கிடையாது, சடங்கும் கிடையாது, சம்பிரதாயங்களும் கிடையாது. சரியா? அத்தியாயம் 21-92. இந்த குர்ஆன் வந்து இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான். இந்த குர்ஆனில், வேதத்தில் இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறான். நான் யார், உங்களை எப்படி படைத்தேன், படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியும் மனிதர்களை பற்றியும் படைப்பின் நோக்கத்தை பற்றி அறிவிக்கிறான். மனிதர்கிட்ட போய் கேட்கும்போது மனிதர்கள் என்ன செய்யறாங்க? கற்பனை யூகங்களையும் கடவுளை பற்றி அறிவிக்கிறார். எல்லா மதங்களையும் அப்படி தான். மதம் கடந்து தான் கடவுள். அப்போ யாரெல்லாம் கடவுளை நம்புகிறோமோ அவங்க மதம் கடந்துடணும், சடங்கு கலைஞ்சிடணும். அப்போ தான் உண்மையான இறைவன் நம்ம அறிய முடியும். ஒரு மதத்துக்குள்ளேயும் சடங்குக்குள்ளேயும் வந்துட்டு யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவர் இறைவன் அறியாதவர்கள், வேதம் புரியாதவர்கள். அப்போ நம்ம பின்னாடி போகக்கூடாது. நம்ம வேதத்தை உணரும் போது இறைவன் மதம் கடந்தவன், சடங்கை கலைந்தவன். சரியா? சரி. 21-92. நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம்தான், மனித சமுதாயம் ஒரே சமுதாயம்தான். மேலும் நானே உங்கள் இறைவனாக இருக்கின்றேன், நானே உங்கள் இறைவன், எனக்கே நீங்கள் பணியுங்கள். 21-92. அத்தியாயம் 21-92. நிச்சயமாக அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் அர்த்தம். எங்கெல்லாம் நிச்சயமான வருதோ அங்கெல்லாம் சந்தேகம் இல்லாமல், உறுதியாக. குர்ஆனில் பல இடங்களில் நிச்சயமான வார்த்தை வரும். அப்போ என்ன அர்த்தம்? சந்தேகமே இல்லாதது. இந்த குர்ஆன் சந்தேகம் இல்லாதது, தெளிவானது, விளக்கமானது, உறுதியானது. சரியா? அப்போ நிச்சயமாக உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தாங்கிறான். மனிதர்களே உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயம் தான். நீங்கள் தான் பிரிச்சுக்கிட்டீங்க, மதங்களை கொண்டு பிரிஞ்சு போய் நிற்கிறீங்கிற. ஆனால் ஒரே சமுதாயம் தான். மேலும் நானே உங்கள் இறைவன், நான் தான் உங்களை படைத்தேன் அப்படிங்கிற. எனக்கே நீங்கள் பணியுங்கள். சரியா? இறைவன் என்ன சொல்கிறான்? எனக்கே பணியுங்கள். எப்படி பணி? இறைவனுக்கு எப்படி பணிகிறது? குனியணுமா பணியணுமா? மண்டிடணுமா பணியணுமா? உருள்ணுமா பணியணுமா? நம்ம ஒவ்வொரு வழிபாடு தலங்களையும் நினைச்சிடும், குனிகிறது, மண்டிடுறது, உருள்றது அப்படி இல்லை. இறைவன் சொன்னால் பணியுங்கள்றான். குனியாதீங்க. உடலால் இல்லை, உள்ளத்தால், உணர்வா, உள்ளச்சத்தை கொண்டு நியாய உணர்வை பின்பற்றுவது இறைவனுக்கு பணிகிறது. உள்ளச்சத்தை மேற்கொள்வது இறைவனுக்கு பணிகிறது. மனசாட்சி பின்பற்றுவது இறைவனுக்கு பணிகிறது. சரியா? சரி. அதுக்கெல்லாம் 10-3 இறைவன் யார் அப்படின்னு சொன்னால் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம சில வசனங்கள் மட்டும் பார்ப்போம். அத்தியாயம் 10-3. நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வே. ஏன்னா அரபி வார்த்தை வருது இல்லை, அல்லாஹ்வேன்னு அர்த்தம். உங்கள் இறைவன் அல்லாஹ்னா அப்போ என்னடா எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் மட்டும் கும்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு. அல்லாஹ்னா அரபி வார்த்தை ஏகன் அர்த்தம். அப்போ நிச்சயமாக உங்கள் இறைவன், உங்களை கடவுள் ஏகனே அப்படின்னு அர்த்தம், ஒருவனே. அவன் வானங்களையும் பூமி 6 காலங்களில் அமைத்தான். வானங்களையும் பூமியும் 6 காலங்களில் அமைத்தான். பின்னர் தன் ஆட்சி அதிகாரத்தை அகிலங்கள் மீது அமைத்தான். இந்த ஆட்சி அதிகாரத்தை அகிலங்கள் மீது நிலைநிறுத்தினான். இப்போ இந்த அகிலங்கள் யாருடைய கையில் இருக்கு? யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு? ஒரு இறைவனுடைய இதுதான். பல இறைவன் இருந்தால், பல கடவுள் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க? இரவு போல் எப்படி மாறி மாறி வரும்? சூரியன் சந்திரன் எப்படி இயங்கும்? காற்றும்
நீர் எப்படி இயங்கும்? அப்போ இயற்கையெல்லாம் மாறி போயிடும்ல. இப்போ எல்லாம் ஒருவருடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. இந்த வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் எல்லாம் ஒருத்தனுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. அது அந்த ஒரு இறைவன் தான் ஏக இறைவன் அர்த்தம். அப்போ நிச்சயமாக உங்கள் இறைவன், உங்களுடைய கடவுள் ஒருவனே, ஏகனே. அவன் வானங்களையும் பூமியும் 6 காலங்களில் அமைத்தான். பின்னர் தன் ஆட்சி அதிகாரத்தை அகிலின் மீது நிலைநிறுத்தினான். அனைத்து காரியங்கள் அவனே ஒழுங்குபடுத்துகிறான். அவனுடைய அனுமதிக்கு பின்னரின்றி பரிந்து பேசுவோர் எவரும் இல்லை. இத்தகைய அல்லாவே உங்கள் இறைவன். மேலே என்ன சொல்றது? உங்கள் இறைவன் அல்லான்னு வந்துச்சு. உங்கள் இறைவன், உங்களுடைய கடவுள் ஏகனே. இப்போ அந்த படைப்பை பற்றி சொல்லிட்டு கீழே இத்தகைய ஏகனே உங்கள் இறைவன், உங்களை கடவுள். இந்த அகிலங்களை படைத்த உங்களை கடவுள். உங்களை படைத்தவன் தான் ஆணங்களை பூமி படைத்தான். வானங்களும் படைத்ததான் உங்களை படைத்தான். நம்ம கடவுளை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன யார், என்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொன்னால், இந்த வானங்கள் பூமி யார் படைத்தான்? என்னுடைய இறைவன் இல்லையா? அப்போ இத்தகைய அல்லாகவே, இத்தகைய ஏக இறைவனே உங்கள் இறைவன், உங்கள் கடவுள். ஆகவே அவனுக்கு பண்ணீங்கள், நீங்க சிந்திக்க வேண்டாமா? சிந்திங்கிறான். சிந்திக்காத வரைக்கும் இறைவன் அறிய முடியாது. சிந்திக்காத வரைக்கும் இறைவன் அறிய முடியாது. இறைவன் அறியாத வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனையும் வழிபாடும் சடங்கு இல்லையா? 40:62 40:62 அவன்தான் உங்கள் அல்லாஹ். யாரு? அகிலங்களை யார் படைத்தானோ அவன்தான் உங்கள் அல்லாஹ், ஏக இறைவன். உங்கள் இறைவன் அப்படி உங்கள் இறைவன் உங்கள் கடவுள், உங்களை படைத்தவன், எல்லா பொருட்களையும் படைப்பாளவன். இந்த அகிலங்களை படைத்தவன் எல்லா பொருளையும் படைத்தவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை தவிர, இந்த படைத்தவன், அகிலங்களை படைத்தவனை தவிர வேறு இறைவன், உங்களை படைத்தவன் தவிர வேறு இறைவன் இல்லை. இப்போ கடவுள்னா யாரு? ஒருவன் தான். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள் சொல்ல, எங்கே திருப்பப்படுகிறீர்கள்? எங்க உணர்வா உள்ளத்தோட உள்ளுக்குள்ள நீங்க உணராம எங்க திரும்புறீங்க? எங்க திரும்புறீங்க? இறைவனை தேடி எங்க போறீங்க? போறோம்ல, புண்ணிய தலங்களுக்கு போறோம், வழிபாடு தலங்களுக்கு போறோம், கடவுளை தேடி போறோம்ல. அப்படி நடப்பயணமா போறவங்க இருக்கிறாங்க, இன்னும் வாகனத்துல போறவங்க இருக்காங்க, ரொம்ப தூரம் தொலைதூரம் போறாங்க, கடவுளை தேடி போறாங்க, புண்ணிய தலங்களுக்கு போறாங்க. புண்ணிய தலங்களில் போனா புண்ணியம் அடைஞ்ச முடியுமா? வழிபாடு தலங்களில் போனா இறைவன் வழிபட்டதா அர்த்தமாயிருமா? இறைவன் சொல்றா, நான் உணர்வா இருக்கிறேன், மனிதனை நாம் படைத்தோம், அவனுடைய மனம் அவனுடைய மென்ன பேசணும் அறிவுங்கிறான். உங்களோட நான் இருக்கேங்கிறான். நீங்க என்ன பிரார்த்தனைப்பீங்களோ உங்கள் பிரார்த்தனை பயனளிக்கும். அப்போ நீங்க கண்ண முடியாத பிரார்த்தனை பண்ற மாதிரி நான் உங்களோட தான் இருக்கேன், உங்களுக்கே புரியுதுதானே? எங்க போனாலும் ஏன் நீங்க கண்ண முடிய பிரார்த்தனை பண்றீங்க? அப்போ நான் உங்களோட இருக்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? எதுக்கு தேடி போறீங்க? எங்க தேடி போறீங்க? எங்க திருப்பப்படுங்கன்னு சொல்றான். கடவுளை தேடி எங்க போறீங்க? உயிர் நம்மோட இருக்குது, அப்ப இறைவன் நம்மோட இருக்கிறான். உணர்வு நம்மோட இருக்குது, இறைவன் நம்மோட இருக்கிறான். நியாய உணர்வு நம்மகிட்ட இருக்குது, இறைவன் நம்மோட இருக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கிறான். நான் இறைவனை கூட்டிட்டு தான் அலையிறோம். இப்படி இறைவன் என் கூட இருக்கான். உணர்ந்ததுக்கு அப்புறமேல நம்ம தேடி போவோமா? ஆனா இறைவனை வச்சுட்டு தான் நம்ம போறோம். வழிபாடு தலங்களுக்கும் புண்ணிய தலங்களுக்கும் தேடி போறோமா இல்லையா? புண்ணியம் எங்க இருக்கு? உணர்வா இருக்கா அல்லது பொருள்ல இருக்கா, இடத்துல இருக்கா? என்ன செய்யறோம்? எங்களுக்கு இந்த திசையில போனால் தான் புண்ணியம். மேற்கு திசை, கிழக்கு திசை, ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு திசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புண்ணியத்தலம் இருக்குது. புண்ணியங்கிறது உணர்வு தானே. நல்ல எண்ணம் இல்லாமல் எந்த புண்ணியமும் கிடையாது. அப்போ எங்கே புனிதமான, எங்கே நல்ல எண்ணம் இருக்குதோ அங்கே நல்ல செயல் இருக்கும். எங்கே நல்ல எண்ணம் இருக்குதோ அங்கே நல்ல பார்வை இருக்கும். எங்கே நல்ல பார்வை இருக்குதோ அங்கே நல்ல உணர்வு இருக்கும். அப்படிதானே? அப்போ எண்ணங்களில் தானே இருக்குது புனிதமும் புண்ணியமும். உள்ளத்தில் எண்ணங்களில் எனக்கு எப்போ புனிதமாக இருக்கோ, அதாவது தூய்மையான எண்ணம் இருந்துச்சுன்னா தூய்மையான செயல் இருக்கும், புனிதமான செயல், புண்ணியமான செயல். என் எண்ணம் தூய்மை இல்லைன்னு சொல்லும்போது எங்கே போனாலும் அது புண்ணியம் கிடைக்காது, புனிதமும் இருக்காது. அசுத்தமான எண்ணம் வச்சுட்டு கோயிலுக்கு போகலாமா, மசூதிக்கு போகலாமா, சர்ச்சுக்கு போகலாமா, வழிபாடு தலத்துக்கு போகலாமா? சொல்லுங்க. இந்த எண்ணம் அசுத்தமாக இருக்குது, கெட்ட எண்ணம் இருக்குது, கெட்ட பார்வை இருக்குது, வக்ரம் இருக்குது, இவ்வளோ அசுத்தத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே புண்ணியத்தலத்துக்கு போகிறது? எந்த பிரயோஜனம் இருக்கா? அப்போ உள்ளம் தூய்மை அடையாமல் என்ன செய்யக்கூடாது? இறைவனை தேடி போகக்கூடாது. உள்ள தூய்மை அடைஞ்சு இறைவனை தேட அவசியம் இல்லை, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ எல்லாம் மனம்தான் இல்லையா? அப்போ என்ன பார்த்தோம் நம்ம? கடவுள் புனிதம். கடவுள்னா புனிதம்னு என்ன அர்த்தம்? தூய்மையானவன். எப்படி? அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். எப்போ இறைவன் ஒருவன் நினைக்கிறோமோ, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ தான் நம்ம கடவுளுடைய புனிதத்தை நம்ம உணர்றோம், தூய்மையை உணர்றோம். சரியா? சரி. இப்போ வேதம்னா என்ன? எங்கள் வேதம் புனிதமானதுங்கிறோம். வேதம் என்ன சொல்லுது?
25ல் 1. அகிலத்தார் யாவற்றையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பிரித்தறிதலை தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கியமுடையவன். இந்த வேதம் அகிலத்தார் அனைவருக்குங்கிறான். ஆனால் என்ன செய்கிறாங்க, எங்கள் வேதம். ஒவ்வொரு மதத்துலேயும் முஸ்லீமாக இருந்தால் குர்ஆன் எங்கள் வேதம், கிறிஸ்தவராக இருந்தால் பைபிள் எங்கள் வேதம், யூதரில் இருந்தால் தௌரா எங்கள் வேதம். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அவங்க மதத்தில் ஒரு வேதத்தை வச்சுக்கிட்டு, இது வேதம்னா பொதுவாக இருக்கணும், எல்லா மனிதர்களுக்கான வழிகாட்டுதலாக இருக்கணும், அது உணர்வாக இருக்கணும், அப்படி தானே? அப்போ வேதம் சடங்கு போதிக்கக்கூடாது, மதத்தை கற்பிக்கக்கூடாது. வேதம் சடங்கு போச்சு கற்பிச்சு மதத்தை கற்பிச்சுட்டோன்னா அது வேதம் கிடையாது. மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்தினா அது வேதம் கிடையாது. தீவிரவாதத்தையோ ஆபாசத்தையோ போதிச்சா அது வேதம் கிடையாது. இப்போ வேதங்கிறது என்ன, சமாதானத்தை போதிக்கணும், மனிதர்களை ஒற்றுமை ஏற்படுத்தணும், மனசாட்சி பின்பற்றதுக்கான வழியை காட்டும். இப்போ அகிலத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கிறான். உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் மரணம் வரும், மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுடைய செயலுக்கான கூலி கொடுக்கப்படும், பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலியும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. பிரித்தறிதலை தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கியமுடையவன். பிரித்தறிதல் என்ன, நன்மை தீமை பிரித்தறிதல், உண்மையும் பொய்யும் பிரித்தறிதல், நியாயத்தையும் அநியாயத்தையும் பிரித்தறிதல். இதுதான் ஆன்மா, இதுதான் மனசாட்சி. இதுன்னு சொல்கிறேன், ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியர் மீது சத்தியமாக. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கும், தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆன்மா யார் பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார், யார் உதாசீனம் தோல்வி அடைந்து விட்டார். ஆன்மா இருக்கா இல்லையா, மனசாட்சி இருக்கா இல்லையா? முதலே சொன்ன மாதிரி மனசாட்சி, நம்ம மனசாட்சி நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவன் தவறு செய்யும்போது, நமக்கு ஏதாச்சும் நமக்கு தீங்கிழைக்கும் போது நம்ம உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்போம். எனக்கும் மனசாட்சி இருக்குது, நான் மறந்து வாழ்வேன், மறுத்து வாழ்வேன். ஆனால் என்கிட்ட மற்றவங்க மனசாட்சியோடு வாழணும்னு நினச்சா நியாயம் இல்லை. அது இப்படி நான் மனசாட்சி மறந்து வாழுவேன், ஆனால் மற்றவங்க என்கிட்ட மனசாட்சியோடு வாழணும், மனசாட்சியோடு நடத்துக்கணும்னு சொன்னால் அது நியாயமா? அது அநியாயம் தானே. இப்போ எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில், கொடுக்கப்பட்ட குடும்பங்களில், உறவுகளில், நட்பில் நம்ம நியாய உணர்வோடு இருக்கிறோமா? இரு 68ல் 52 வேதம் புனிதமானதுங்கிறது பார்க்குறோம். எப்போ இதெல்லாம் போதிக்கலையோ, வேதம் படித்ததெல்லாம் உணரலையோ, எப்போ ஓதிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் புரியல விளங்கன்னா அது மந்திரம். புரிஞ்சாதான் வேதம், எந்த வேதமாகட்டும். நம்ம புரிஞ்சுது, நான் விளங்கிக்கிட்டேன், நான் என்னை உணர்ந்துட்டேன், இறைவனை உணர்ந்துட்டேன், நியாய உணர்வு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வேதம். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன், மந்திரமாக இருக்குது, அது மந்திரம், அது சடங்கு. 68ல் 52 அது அகிலத்தார் அனைவருக்கும் நல்லுபதேசம் என்று வேறு இல்லைங்கிறான். இது ஒரு மதத்துக்கானது கிடையாது, அகிலத்தார் அனைவருக்குங்கிறான், எல்லா மனிதர்களுக்கும் தான். ஆனால் ஒவ்வொரு மதத்துலையும் வேதத்தை வச்சுட்டு எங்கள் வேதம், எங்கள் தூதர், எங்கள் கடவுள் சொல்கிறோமா இல்லையா? அதில் புனிதம் கிடையாதுல்ல. எங்கள் கடவுள்லாம் புனிதம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே கடவுள். எங்கள் வேதம் சொன்னால் புனிதம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே வேதம். இது இறுதி வேதம். எல்லாத்துக்கும் தூதர் வேதத்தை தான் போதிக்க வந்தாங்க, நேர்வழியை தான் காட்ட வந்தாங்க, மதத்தை போதிக்கல, சடங்கு கற்பிக்கல. அப்போ இது எங்களுக்கான தூதர் அப்படின்னு சொல்கிறதும் அது புனிதமாகாது, அசுத்தமாயிடும், கலங்கம் ஏற்படுத்தும். அது அகிலத்தார் அனைவருக்கும் நல்லுபதேசம் என்று வேறு நல்லுபதேசங்கிறான். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்லுபதேசமும் இருக்குது. சரியா? 3:138 அத்தியாயம் 3:138 இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும், நல்லா கவனிக்கணும், மனிதர்களும் சொல்ல, முஸ்லீமுக்கு தெளிவான விளக்கம் சொல்ல. இந்த குர்ஆன் இது முஸ்லீம்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்ல, இது மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியோடு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கிறது. யாருக்குது? மனிதர்களுக்கு தானே, பொதுவானது தானே. இப்போ வேதம் பொதுவானது தானே. குர்ஆன்ல இது முஸ்லீமுக்கு தெளிவான விளக்கமாக சொல்ல, மனிதர்களுக்கு தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியோடு இருக்கு. இதுல யார் பயபக்தியோடு அவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையா இருக்கிறது. இப்போதான் இந்த வேதம் புனிதமானதுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும்தான் புனிதம் கிடையாது, அகிலத்தார் அனைவருக்கும் எப்போ நற்போதனையா இருக்குதோ அதுதான் புனிதமானது. 2:213 அத்தியாயம் 2:213 மனிதர்கள் ஒரே சமூகத்தாராக இருந்தனர். படைக்கும் போது ஒரே சமூகத்தாராக இருந்தனர். மனிதர்கள் ஒரே சமூகத்தாராக இருந்தனர். அல்லாஹ் நற்செய்தி கூறுவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவே நபிமார்களை அனுப்பி வைத்தான். மனிதர்களுக்கு தான், மதத்து கிடையாது. இது அல்லான்ற வார்த்தை எங்கெல்லாம் குர்ஆன்ல வருது, அங்கெல்லாம் ஏக இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அரபி வார்த்தை, அல்லானா ஏக இறைவன் அர்த்தம். அப்போ அல்லாஹ்
அதாவது ஏக இறைவன் நற்செய்தி கூறுவோராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவே நபிமாரிலே அனுப்பி வைத்தான். ஒரு மதத்துக்கானவர் அல்ல, சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானவர். அத்துடன் மனிதரிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக, இப்படி மனிதர்களே ஏற்படும் கருத்து வேறுபாடு தான், முஸ்லீமுக்கு ஏற்படும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஒரு மதத்தை சொல்ல இறைவன் மனிதரிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையை கொண்டு வேதத்தை இறக்கி வைத்தான். இந்த வேதம் என்ன செய்யுது? மனிதரிடையே கருத்து வேறுபாடு நீக்குது. ஒரே கடவுள்ன்றது போதிக்குது. மதம் கிடையாது, அவனுக்கு சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, கடவுள் ஒருவன் தான்றதை போதிக்குதா இல்லையா? இந்த கருத்து வேறுபாடு என்ன? என் கடவுளா உன் கடவுளா, எங்கள் மதமா உங்கள் மதமா, எங்கள் வேதமா உங்கள் வேதமா, எங்கள் தூதரா உங்கள் தூதரா, நாங்கள் சொர்க்கம் போவோம் நீங்கள் சொர்க்கம் போவீங்களா? இதுதான கருத்து வேறுபாடு. அப்போ இறைவன் சொன்னால் கருத்து வேறுபாடு நீக்கிறதுக்காக தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது. ஒரே கடவுள், ஒரே இறைவன், அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பாவத்துக்கான கூலி புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும் என்பதை தீர்த்து வைப்பதற்காக. அந்த தான் இங்கே பிரச்சனையே அதுதான். இங்கே மத பிரச்சனை தான். இங்கே மனிதர்களை பிரச்சனை என்ன? மத பிரச்சனை தான். மதத்துக்குள்ள கடவுளை கொண்டாந்தாச்சு, அப்படிதானே? இப்போ சடங்கு தான் பின்பற்றிருக்கோம், யாரும் இறைவனை பின்பற்றல். இப்போ மனிதனிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவருடன் உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னர் தம்முடைய போராமை காரணமாக மாறுபட்டனர். எல்லாருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டாச்சு, வேதம் தெளிவாக தான் இருக்குது, ஆனால் ஒரு போராமை இருக்குது, போட்டி இருக்குது, இதுதானே? வேதம் கிடைக்கப்பட்டது தெளிவான ஆதாரம் வந்த பின்னரும் போராமைக்காரன் பிரிந்து போயிட்டாங்க, மாறுபட்டனர். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம், இந்த உண்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் செல்லுமாறு திரும்புமாறு தன் மீது நம்பிக்கொண்டவர்கள் தன் ஆளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தன் நாடியோடு நேர்வழி செலுத்திக்கிறான். கருத்து வேறுபாடுலாம் கலைஞ்சிருக்கப்பா. இது இறுதி வேதம். இந்த வேதம் என்ன சொல்லுது? எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு நாள் படைக்கப்பட்டவன் தான், எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான் இல்லையா? எல்லாருக்கும் மரணம் இருக்குது, இயற்கை எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் கருத்து வேறுபாடு வேண்டாம். கடவுளை பற்றியான கருத்து வேறுபாடு வேண்டாம். ஒரு கடவுள்கிட்ட வந்துருங்க, சரியா? ஸோ இந்த கருத்து வேறுபாடு தீர்த்து வைப்புக்காக தான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் தூதர் வராங்களே தவிர ஒரு ஒரு மதத்தை போதைக்கோ சடங்கு கருப்போ தூதர் வரல, வேதமும் அது கொடுக்கப்படலை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போகிறாங்க, மதம் மாறுறாங்க. சரி, இந்த மதத்தோட அந்த மதம் நல்லா இருக்குது, அந்த மதம் இந்த மதம் நல்லா இருக்குன்னு மதம் மாறி போயிட்டு இருக்காங்க. மனம் தான் இங்கே மாற சொல்லுது. நான் இஸ்லாமை மாறிட்டேன், நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், நான் இந்துவாக மாறிட்டேன். நீங்கள் மனிதர்களாக மாறினா போதுங்கிறான், மதத்தை விட்டால் போதுங்கிறான். சரி, நீங்கள் மனிதராக மாறுங்க, மதத்துக்குள்ள இருக்க வேண்டாம். இந்த வேதம் அதான் சொல்லுது. நீங்கள் இஸ்லாமியார் மாறுங்க, நீங்கள் மதம் மாறுங்க, பேரை மாற்றுங்க, இப்படி சில சடங்குகளை பின்பற்றலாம் சொல்ல. மதத்தை விட்டு வெளியே வந்துடுங்க, மனிதராக வாழுங்கிறது தான் இந்த குர்ஆன் போதிக்குது இல்லையா? தூதரை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னா 21:107, அத்தியாயம் 21:107. நாம் உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாக வேண்டி அனுப்பவில்லைங்கிறான். அகிலத்தாருக்குங்கிறான், ஒரு மதத்துக்குன்னு சொல்ல. முகமது நபி ஒரு மதத்துக்கானவர் கிடையாது. எந்த நபியும் சரி, எந்த தூதரும் சரி, எந்த ஒரு மதத்துக்காக வரல. அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் சொல்கிறது தான் வந்திருக்காங்க. அப்போ நான் உம்மை நபிட்ட சொல்கிறான், உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாக வேண்டி அனுப்பவில்லைங்கிறான். எல்லா மனிதருக்கானவர் தான், ஒரு மதத்துக்கானவர் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. எங்கள் கடவுள், எங்கள் தூதர், எங்கள் வேதம், அப்படிலாம் கிடையாது. அகிலத்தாருக்கு தான். 6:48, மத்திய 6:48. மேலும் நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வராமாண்டி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. மனிதர்களுக்கு நற்செய்தி கூறுவோராகும். என்ன நற்செய்தி? யார் நம்பிக்கையோடு நல்ல செய்தி செய்கிறார்களோ அவருக்கு நற்செய்தி, யார் நிராகரிக்கிறார்களோ அவருக்கு எச்சரிக்கை. சரியா? நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வராமாண்டி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. எனவே எவர் நம்பி சீர்திருத்தி நடக்கார்களோ, எவர் நம்பி இந்த வேதத்தை நம்பி, இறைவனை நம்பி, தூதரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அச்சமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார்கள். நம்புங்கிறான். கடவுள் நம்புங்க, தூதர் நம்புங்க, வேதத்தை நம்புங்க. இப்போ சீர்திருத்திங்க, உங்களை சீர்திருத்திங்க. இப்படி மதம் கடந்து சடங்கை கலைந்து உள்ளத்தில் உணர்வாக உள்ளட்சத்தை பின்பற்றுங்க. இது சீர்திருத்துறது. பாவம் புண்ணியம் இங்கே தான் இருக்குது. இப்படி எண்ணங்களில் தான் பாவம் புண்ணியம் இருக்குது. நம்முடைய செயல்களில் இருக்குது, நம்முடைய பார்வையில் இருக்குது, நம்முடைய வியாபாரத்தில் இருக்குது, நம்முடைய வாணிபத்தில் இருக்குது, நம்முடைய தொழிலில் இருக்குது, நம்முடைய உறவுகளின் நட்பிலே தான் பாவம் புண்ணியம் இருக்குது. அப்படிதானே?
இப்போ பாவமணி எங்கே இருக்குது? பாவத்து பக்கம் நம்ம பாவத்தோடு வேலை என்ன செய்யணும்? நான் புனிதலத்துக்கு போய் பாவத்தை கழிச்சிட முடியுமா? எண்ணம் மிக சீராகாமல், எண்ணம் நல்லெண்ணம் இல்லாமல் புனிதலங்களில் போய் நான் பாவத்தை நான் கழுவிட்டு வந்துடுறேன், நான் புனிதலத்துக்கு போனோன்னே என் பாவம் கழிஞ்சிருன்னு சொல்ல முடியுமா? நமக்கே தெரியும் இன்னும் கழியல, எனக்கு இன்னும் கோபம் இருக்குது, பெருமை இருக்குது, அவசரம் இருக்குது. நான் புனிதலத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, போயிட்டு வந்ததுக்கப்புறமே பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, போட்டி இருக்குது, கெட்ட எண்ணம் இருக்குது. அப்போ பாவம் கழியல தானே அர்த்தம். கழிஞ்சு என்ன செய்யணும்? நல்லெண்ணத்தோடு இருக்கணும். யாருமே நல்லெண்ணம் இருக்கும், கெட்ட எண்ணம் கூடாது. அப்படி இல்லையே. அப்போ எண்ணங்களை தான் மாற்ற வேண்டியது இருக்கு இல்லையா? உள்ளச்சம் பெற வேண்டியது. நாலில் 152 452 யார் அல்லாஹ்வின் மீதும், அதாவது ஏக இறைவன் மீதும் அவன் தூதர்கள் மீதும், அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு தூதர்களில் எவரையும் பிரித்து வீண்வாதம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவருடைய நற்கூலி அவர்களுக்கு கொடுப்பான். தூதரில் வேற்றுமை பார்க்காதீங்கிறான். எங்கள் தூதர் உங்கள் தூதர்லாம் சொல்லாதீங்க. தூதர்கள் பொதுவானவர்கள், இது எல்லா தூதரையும் பின்பற்றுங்கிறான். என்ன செய்கிறோம்? எங்களுக்கு ஒரு தூதர், நான் இந்த தூதர் தான் பின்பற்றுவோம், இந்த வேதத்தை தான் பின்பற்றுவோம். அப்போ தான் இறைவன் தனியாகிடுறான். இறைவன் பொதுவானவன், வேதம் பொதுவானது, தூதர் பொதுவானவர்கள், அப்படிதானே? அப்போ யார் அல்லாவின் மீதும் ஏக இறைவன் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு தூதர்களில் எவரையும் பிரித்து வீண்வாதம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவருடைய நற்கூலி அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையனா இருக்கின்றான். பிரச்சனையே அதுதான். மதம் எப்போட ஆரம்பிக்குது? எங்க தூதர்னு சொல்லும் போது மதம் ஆரம்பிக்கும். எங்களுக்குன்னு ஒரு தூதர், இவர் எங்க தூதர், இது எங்க மதம், இது எங்க கடவுள், இது எங்க வேதம். பிரிவினை ஆயிடுச்சா இல்லையா? எதுன்னு சொல்கிறேன், தூதர் நீங்கள் பிரிவினை பார்க்க வேண்டாம். தூதர் வந்து வேதத்தை போதிக்க தான் வந்தாங்க தவிர, சத்தியத்தை போதிக்க தான் வந்தாங்க தவிர, மதத்தை போதிக்க வரல, சடங்கு கற்பிக்க வரல. அப்படிதானே? அதே மாதிரி 30:22 வானங்களையும் பூமியும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழியும் உங்களுடைய நிறமும் வேறுபட்டு இருப்பதும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாகும். நிச்சயமா இதில் அறிவுடையவருக்கு அத்தாட்சி இருக்கின்றன. இது பிரச்சனை என்ன? இங்க மதம், நிறம் கொண்டு, இனம், மொழியை கொண்டு இப்படியெல்லாம் பிரிவினை இருந்திருக்கா இல்லையா? நிறமும் மொழியும் பிரிவினை கிடையாதுங்கிறான். இது எல்லாமே வந்து இறைவனால் படைக்கப்பட்டது. இப்போ வானங்களையும் பூமியும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளதாகும். நிச்சயமாக இது அறிவுடையவருக்கு அத்தாட்சி இருக்கிறது, சிந்திப்பவருக்கு அத்தாட்சி இருக்கிறான். எதுவுமே வேற்றுமை பார்க்க வேணாங்கிறான். மொழிகளால் வேறு பார்க்குறது, இனங்களால் வேற்றுமை பார்க்கறது, ஜாதியை பார்க்கறது, மதங்களை இப்படி மனிதர்களை பிரித்து பார்க்க வேணாங்கிறான். இப்படி இறைவன் சொன்னால் ஒரே இறைவன் தான், உங்களை நான் தான் படைச்சிருக்கேன். அப்படிங்கும்போது கடவுளை வேறுபடுத்தி பார்க்காதீங்க, தூதரை வேறுபடுத்தி பார்க்காதீங்க, வேதத்தை வேறுபடுத்தி பார்க்காதீங்க. நியாய உணர்வோடு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்மா கொடுக்கப்படும், மனசாட்சி கொடுக்குங்க. மனசாட்சி தான் உங்களுக்கு வேதம். அதை நினைவூட்டுறது அந்த குர்ஆன். எல்லா வேதமும் அதை நினைவூட்டுறது தான். நியாயமாக இருக்கீங்கப்பான்னு சொல்கிறது தான். 16:4 அவன் மனிதனை அற்பத்துளினால் படைத்தான், அப்படி இருந்தும் மனிதன் பயங்கரமான எதிரியாக இருக்கின்றான். புரியுதா? அற்பத்துளி தான் படைச்சிருக்கான், ஆனால் பெருமை கொள்றான். என்னன்னு, எங்கள் மதம் பெருசு, எங்கள் மதம் தான் பெருசு, எங்கள் கடவுள் தான் பெருசு, எங்கள் வேதம் தான் பெருசு, எங்கள் தூது தான் பெருசு அப்படின்னு சொல்லி மனிதர்களை பிரிவினை ஏற்படுத்தி இறைவன் சொல்கிறான் எல்லா மனிதர்களையும் ஒரு துளி தான் படிச்சுங்கிறான். அற்பத்துளி தான் படித்தேன், அற்பமான துளியில் தான் படிச்சிருக்கேன். அதே வந்து ஆன்மா கொண்டு உயர்த்திருக்கேங்கிறான். யாரும் பெருமை கொள்றதுக்கே இல்லை. இப்படி எல்லா மனிதர்களையும் பெருமை கொள்றதுக்கு இல்லைங்கிறான். எல்லாத்தையும் சொல்கிறான், ஒரே ஆரம்பம் காமிக்கிட்டான். எப்படி சொல்கிறான்? எல்லாரும் அற்பத்துலேருந்து படைக்கப்பட்டவர் தான், இங்கே பெருமை கொள்றதுக்கு இடமே இல்லை. உங்களுடைய செயலை கொண்டு குணத்தை கொண்டு தான் உயர்வீங்களே தவிர, ஆனால் அற்பத்துலேருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். அவன் மனிதனை அற்பத்துளியினால் படைத்தான், அப்படி இருந்தும் மனிதன் பகிரமாக எதிரியாக இருக்கின்றான். நான் பெரியாள், நீ பெரியாள், இப்படிதானே? அந்த பெருமை தானே இங்கே. பெருமை கூடாதுங்கிறான். ஏன்னா அற்பத்துலேருந்து எல்லாம் படைக்கப்பட்டீங்க, பெருமை வேண்டாம், எல்லாம் பணிவோடு இருங்க, உல்லசத்தோடு இருங்க. அப்படி 56:57 நாமே உங்களை படைத்தோம், எனவே நீங்கள் உறுதி என்று நம்ப வேண்டாமா, உண்மை என்று நம்ப வேண்டாமா. நாமே உங்களை படைத்தோம், எனவே நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா. உங்களை நான் தான் படைச்சேங்கிறான். முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், நானே உங்கள் இறைவனாக இருக்கின்றேன். அப்போ சொன்னால் நீங்கள் உண்மையை நம்ப வேண்டாமாங்கிறான். ஏன்னா உங்களை நீங்கள் படைச்சிக்கல,
உங்களையும் உங்கள் முன்னோரையும் நான் தான் படைச்சேங்கிறேன். படைப்பு நோக்கம் என்னுடையது. அந்த படைப்பின் நோக்கத்தை அறிஞ்சு அதை வழிபடுறது தான் இறைவனை வழிபடுறது. வெறும் சடங்கு கிடையாது. எந்த நோக்கத்தை இறைவன் படைத்தானோ அந்த நோக்கத்தில் வாடுறது. உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் படைச்சேங்கிறான். ஒவ்வொருத்துக்கும் மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறான், காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறான். காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்ட நேரம் வந்துச்சுன்னா முடிஞ்சிடும். அப்படித்தானே? அப்போ மரணம் வருவதற்கு முன்னாடி இறைவன் அறியணும். இறைவன் அறியாமல் பிரார்த்தனை கிடையாது, இறைவன் அறியாமல் வழிபாடும் கிடையாது. அது எல்லாமே சடங்கு. இறைவன் அறியாத பிரார்த்தனையும் இறைவன் அறியாத வழிபாடும் சடங்கு. அது இறைவன் அறிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையான பிரார்த்தனை. அப்படித்தானே? அப்போ நாமே உங்களை படைத்தோம், எனவே நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா? நம்புங்கப்பாங்கிறான். ஒரு இறைவன் தான் நம்புங்க. சரியா? இப்போ எந்த திசையில் நான் போய் வணங்குறது இறைவனை? ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு திசை இருக்குது. கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்குரியதுங்கிறான். இப்படி கிழக்கு ஒரு கடவுள் தான் இருந்தால் மேற்கு இன்னொரு கடவுள் தான் இருக்கணும்ல. ஆனால் அப்படி சொல்ல இறைவன் சொல்கிறான், கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்குரியது. 2:115 2:115 கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஏக இறைவனுக்கே, அவனுக்கே, கடவுளுக்கே உரியது. கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்கே. நீங்கள் எதன் பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் இருக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் விசாலமானவன், எல்லாம் அறிந்தவன். ஒரு திசையில் கிடையாது. கடவுளுக்கானது ஒவ்வொரு மதத்தையும் ஒரு திசை வச்சுருக்காங்கல்ல, இதுதான் புனிதம்னு நினச்சிருக்காங்க. அப்படி சொன்னாங்க கிழக்கு மேற்கு எல்லா அவன் விசாலமானவன். நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் சரி. அப்போ எந்த திசையில் திரும்பணும்? இப்போ கிழக்கிலே மேற்குலையா, வடக்கிலே தெற்குலையா? உள்ள திரும்ப திரும்புங்கிறான். அதான் திசை. இறைவனை உணர்றதுக்கு உள்ள திரும்ப திரும்புங்க, அந்த திசையில் திரும்புங்க. இப்படிதானே? எப்படி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? அப்போ எங்கே திரும்புகிறோம்? மேற்கு பக்கம் போயாச்சு, கிழக்கு பக்கம் போயாச்சு, ஒவ்வொரு வழிபாடு தலக்கும் போயாச்சு. ஆனால் அங்கே போயிட்டு எங்கே திரும்புகிறோம்? கண்ணை மூடி உள் திசை, உள் உணர்வாக திரும்புகிறோமா இல்லையா? அப்போ அதுதான் கடவுள் திசை. இறைவனை அறிகிறதுக்கு, இறைவனை உணர்றதுக்கு, இறைவனை வழிபடுறதுக்கு உள்ளம் தான் நமக்கு திசையாக இருக்குது. அதனால் கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் இருக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் விசாலமானவன், எல்லாம் அறிந்தவன். இப்போ நன்மை எங்கே இருக்குது? புண்ணியத்தலங்கள் இல்லையா, வழிபாடு தலங்கள் இல்லையா? இல்லை கிழக்குலையா மேற்குலையா? எங்கே தேடி போகிறீங்கிறான். அப்போ புண்ணியம் என்பது கிழக்குல மேற்குல கிடையாதுங்கிறான். புண்ணியம் என்பது கிழக்குல மேற்குல கிடையாது. 2:177 அத்தியாயம் 2:177 புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, புண்ணியம்னா நன்மை, நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. ஆனால் நன்மை என்பது அல்லாஹ்வின் மீதும், அதாவது ஏக இறைவன் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். எது புண்ணியம்னா என்ன? கடவுள் மீது நம்பிக்கொள்வது, இறுதி நாள் மீது நம்பிக்கொள்வது, வானவர் மீது நம்பிக்கொள்வது, வேதங்கள் மீது நம்பிக்கொள்வது, நபிமார்கள் மீது நம்பிக்கொள்வது. இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக இறைவனை பொறுத்ததை அடைய வேண்டி, அதாவது பொருளை இறைவன் மீது நேசத்தின் காரணமாக இறைவனை பொறுத்ததை அடைய பந்துகளுக்கும், உங்களுடைய உறவுகளுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேர்வழி இருப்போருக்கும், யாசிப்போருக்கும், நிர்பந்தத்துக்கு உள்ளானோர் போன்ற மீட்புக்காகவும் உதவி செய்வோர். இதுதான் புண்ணியம். புண்ணியம்ங்கிறது இப்போ புண்ணியத்தலங்கள் இல்லை, வழிபாடு தலங்கள் இல்லை. இப்போ இது எது சொல்கிறானோ அதுதான் புண்ணியங்கிறோம். எது? உங்களுடைய பொருளை இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணம் அவருடைய பொறுத்தத்தை அடைய வேண்டி உங்களுடைய பந்துகள்னா உறவுகளுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேர்வழி இருப்போருக்கும், யாசிப்பவர்களுக்கும், நிர்பந்தித்து உள்ளோர் போன்ற மீட்புக்காக உதவி செய்தோர். இன்னும் நற்செயலில் நிலைத்திருந்து, அதாவது தொழில் நாட்டுன்னு அர்த்தம். இறைவனுடைய கட்டளை, இதெல்லாம் இறைவனுடைய கட்டளை. இறைவனுடைய கட்டளை தான் தொழுகை. அப்போ இந்த கட்டளை யாருமே நினைச்சு நிற்கிறாங்களோ, நற்செயலில் நிலைத்து நின்று தூய்மைக்குரியவற்றை கொடுப்போர், இன்னும் தாம் வாக்களித்தால் தாம் வாக்குறுதி நிறைவேற்றுவோரும், துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுப்போடு இருப்போர் தான் நன்னறியார்கள், இன்னும் அவர்கள் தான் பயபக்தியர்கள். புண்ணியம் எங்கே இருக்கு? இப்போ இந்த பயபக்தி தான் இருக்குது. இந்த பயபக்தி என்ன? இப்போ இந்த வசனத்தை பின்பற்றணும், இந்த கட்டளையை நிறைவேற்றணும். இதுதான் புண்ணியம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம இறைவனை வழிபடணும்னு அர்த்தம். வழிபாடு தலங்கள் இல்லை, புண்ணியத்தலங்களில் கிடையாது. தேடி போட அவசியம் இல்லை. இருந்த இடத்துலையே உணர்வா உள்ளட்சத்து கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பேச்சும் உள்ளட்சத்தோடு இருக்குதா அப்படிங்கிறத பாட்டு. இப்போ புண்ணியம் எங்கே இருக்குது? கிழக்கில் மேற்கில் கிடையாது. இல்லை, நம்ம எந்த திசையும் போட அவசியம் இல்லை. திசை எங்கே இருக்குது? இப்போ உள்ளத்தின் பக்கம் தான் இருக்குது. இறைவனை நோக்கக்கூடிய திசை எதுனா உள்ளம். அது உணர்வு, அது உள்ளட்சம், அது பயபக்தி, அது நியாய உணர்வு. இங்கே தான் புண்ணியம் இருக்குது. இதை எதுவுமே பின்பற்ற மாட்டேன் நான், ஆனால் நான் ஒரு திசையை நோக்கி போகிறேன்,
கிழக்கு நோக்கி போகிறேன், மேற்கு நோக்கி போகிறேன், வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி போகிறேன், 4 திசைகளில் போய் கடவுளை தேடி போகிறேன், அங்கே புண்ணிய தலங்களுக்கு போகிறேன், அங்கே போய் நான் சடங்கு பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி தானே? 4:36 அத்தியாயம் 4:36 அல்லாவே வழிபடுங்கள், ஏக இறைவனை வழிபடுங்கள். இப்போ நம்ம சொன்ன வசனங்கள்லாம் படிச்சுட்டு இதை உணர்ந்து இதைப்படி பின்பற்றுங்கிறான். அல்லாவே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள். இறைவனுக்கு எதனையும் இணையாக்காதீங்கிறான். படைக்கப்பட்ட எதையும் அவனுக்கு நிகராக அவனுக்கு இணை வைக்காதீங்க. இணைப்பு பெரும் குற்றமாகும். அவன் ஒருவன் தான் கடவுள். அவனுக்கு நிகராக எதையும் கடவுளாகவோ என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா பெற்றோர் கடவுள், நமக்கு பிடிச்சவங்க தான் கடவுள், முன்னோர்கள் கடவுள், படைக்கப்பட்டதான் கடவுள், இதெல்லாம் இணை வைப்பு. அதனால் அல்லாஹ்வே வழிபடுங்கள், அவன் எதை கட்டளையிட்டாலும் வழிபடுங்கள், அவனுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள், யாரையும் இணையாக்காதீர்கள் அர்த்தம். மேலும் தாய் தந்தர்களுக்கும் நெருங்கிய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை விட்டுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளி இருப்போருக்கும் நேர்வழி இருப்போருக்கும் உங்களுடைய உள்ள உதவியாளர்களுக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள். இது புண்ணியம். இது உங்களுடைய தாய் தந்தருக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், நெருங்கிய உறவினருக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், அனாதைகளுக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், ஏழைக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், அண்டை விட்டுள்ள உறவினருக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், அருகிவிட்ட அண்டை வீட்டாருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், உங்களுக்கு கூட்டாளி இருப்பவருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், நேர்வழி இருப்பவருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், உங்களிடம் உள்ள உதவியாளர்கள் சரியா உதவியாளருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள். இது புண்ணியம். நிச்சயமா அல்லாஹ் கர்வமுடையவரும் வீண் பெருமுடையவரையும் இருப்பதை நேசிப்பதில்லை. உங்களுடைய கர்வமும் வீண் பெருமையும் நேசிக்கலைங்கிறான். அப்போ எதெல்லாம் புண்ணியம்? இது உங்களுக்குள்ள நமக்குள்ளதான் இருக்குங்கிறான். உங்களுடைய உறவுகளையும் நட்புகளையும் உங்களுடைய வாணிபத்திலையும் உங்களுடைய செயல்களையும் தான் புண்ணியம் இருக்குது. இதுதான் புண்ணியத்தலம். இங்கே தான் புண்ணியம் சம்பாதிக்கணும், வேற எங்கேயும் புண்ணியம் சம்பாதிக்க முடியாது. சரியா? 2:113 ஒவ்வொரு மதங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உதாரணம் பாருங்க, 2:113 இன்னும் யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர் எந்த நல்வழியும் இல்லை என்று. யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர் எந்த நல்வழியும் இல்லை என்று. கிறிஸ்தவர் கூறுகிறார்கள் யூதர் எந்த நல்வழி இல்லை. இப்படி ஒவ்வொரு மதம் இன்னொரு மதத்தை சொல்றாங்க. அவங்கள எந்த மதத்து? நாங்கள் தான் தூய்மையா இருக்கிறோம். ஒவ்வொரு மதமும் இஸ்லாமியரும் சரி கிறிஸ்தவரும் யூதரும் சரி ஒவ்வொரு மதமும் நாங்கள் தான் தூய்மையாளர்கள், நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கோம், மற்றவங்களும் எந்த நேர்வழி இல்லைன்னு சொல்ற மாதிரி இது உதாரணம் சொல்ற இறைவன். யூதர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியும் இல்லை என்று, கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் எந்த நல்வழியும் இல்லை என்று. ஆனால் இவர்கள் வேதத்தை கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கூறும் சொற்களை போலவே ஒன்றும் அறியாதவர்கள், வேதம் அறியாதவர்கள் அர்த்தம், ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள், வேதம் அறியாதவர் கூறுகிறார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு தர்கித்து மாறுபாடு கொடுத்த விஷயத்தை தீர்ப்பளிப்பான். எப்படி தீர்ப்பளிப்பான்? நான் அவங்களை மதத்தை பின்பற்ற சொல்ல, சடங்கை பின்பற்ற சொல்ல, உணர்வை பின்பற்ற சொன்னப்பா. நீங்கள் மதத்தை வச்சுட்டு மதம் தான் நேர்வழியில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, சடங்கு தான் நேர்வழியில் இருக்குன்னு நினச்சிருக்கீங்க. இங்கே மதமும் சடங்கும் நேர்வழி கிடையாதுங்கிற. நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியன்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நற்கூலி உண்டு. 2:62 அத்தியாயம் 2:62 மூமின்களாயினும் அரபியனர்கள் மூமின்களும் போட்டுக்கோங்க, அதாவது நம்பிக்கொண்டவர். குர்ஆன்ல அரபி வார்த்தை மூமின்களா நம்பிக்கொண்டவர் அர்த்தம். அப்போ நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியன்களாயினும் நிச்சயமா எவர்கள் அல்லாஹ் மீதும் அதாவது ஏக இறைவன் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நன்மையான செயலை செய்கிறார்களோ புண்ணியமான செயலை செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமா அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது, அவர்கள் யாதொரு பயமில்லை, துக்கப்பட மாட்டார்கள். இதெல்லாம் புண்ணியம். அப்ப எங்க கடவுள் புனிதமானவர், எங்க வேதம் புனிதமானது, எங்க தூதர் புனிதமானவர், எங்க மதம் புனிதமானது, எங்க சடங்கு புனிதமானது. இப்படி அப்படியே இறைவன் சொல்றது. நீங்க புனிதத்தை களங்கப்படுத்திட்டீங்க, ஒரே இறைவன் தான், வேதம் பொதுவானது, தூதர்கள் பொதுவானவர்கள், புனிதம் புண்ணியமும் எங்க இருக்குன்னு சொன்னா உங்களோட உள்ளத்துல தான் இருக்கு, எண்ணங்கள்ல இருக்குங்கிறான். உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கு, செயல்ல இருக்குது. உறவுகள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள்ல நீங்க எப்படி நியாயமா நடந்துக்கிறீங்க, கருணையோடையும் இரக்கத்தோடையும் மன்னிப்போடையும், இல்லையா? எது புண்ணியம்? எப்போது சக மனிதரோட கருணையோடையும் இரக்கத்தோடையும் மன்னிப்போடையும் நன்மை செய்யறது புண்ணியம். அதே மாதிரி வியாபாரம் இருக்குன்னு சொன்னா நியாயம், இடமோசம் செய்யாம, கலப்படம் செய்யாம, அதிக லாபம் ஈட்டாம, அது புண்ணியம். பிற கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யறது புண்ணியம். எல்லாமே செயலா இருக்கு, இப்படி நற்செயலா இருக்குதான், அதான் புண்ணியமே தவிர வெறும் சடங்கா கிடையாது. இப்போ புண்ணியமும் புனிதம் எங்க இருக்கு? புனிதம் எங்க இருக்கு? உள்ளத்துல இருக்கு. தூய்மையான உள்ளம்,
அது நல்ல செயல். அப்போ உண்மையும் நன்மையும் நியாயமும் தான் புனிதம், அதுதான் புண்ணியம். அப்போ புண்ணியம் தேடி எங்கேயும் போகணுமா? இங்கே போனால் புண்ணியம் கிடைச்சிருமா? கிடைக்காது. புனித தலம் ஒன்று கிடையாது. புனித தலம்ங்கிறது உள்ளத்தில் தான் இருக்குது. எங்கே போனாலும் எப்போ கண்ணை மூடுறோமோ அப்போ அங்கே இல்லைன்னு அர்த்தம். கோவிலையும் மசூதிலையும் சர்ச்சிலையும் அல்லது நம்ம புண்ணியத்தலங்களில் போயிட்டு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே புனிதம் இல்லை, புனிதம் இங்கே உள்ளத்தில் இருக்குது, உணர்வாக இருக்குது, பிரார்த்தனையாக இருக்குது, அப்படி தானே அர்த்தம். இப்போ புண்ணியம் இங்கே இருக்குது நல்ல குணங்களில், நல்ல எண்ணங்களில், நல்ல செயலில். இப்போ நல்ல எண்ணமும் நல்ல செயலில் கொண்டு தான் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ நற்செயல்னா எது? இப்போ மனசாட்சி உடையவர்களை இறைவன் நேசிக்கங்கிறான். அந்த ஆன்மாவை பின்பற்றுக்கொள்ளும், மனசாட்சி பின்பற்றுக் கொள்ளுங்கள், அதுதான் நல்ல செயல், அதுதான் புண்ணியமான செயல். அப்போ புனிதமும் புண்ணியம் எங்கே இருக்கு? இப்போ தேடி போகணுமா? நமக்குள்ளேயே இருக்கா? புறத்துலையா அகத்துலையா? புரிஞ்சுக்கணும். என்னுடைய புனிதம் அப்படிங்கிறது உள்ளமாக இருக்குது, புண்ணியம்ங்கிறது என்னுடைய செயலாக இருக்குன்னு அர்த்தம். உள்ளட்சமும் நல்ல செயலும் தொழில் நிலைநாட்டுகள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். அதனால் இந்த மாதம் மட்டும்தான் புனித மாதம், இந்த நாள் மட்டும்தான் புனிதமானது, இந்த நேரம் புனிதமானது, இந்த இடம் புனிதமானது, இந்த ஒரு நம்மளாக ஒரு ஏற்படுத்திக்கிறோம். இது வெள்ளிக்கிழமை புனிதமானது, ரமலான் மாதம் புனிதமானது, இந்த வேதம் புனிதமானது, எங்கள் தூதர் புனிதமானது, நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இறைவன் சொன்னால் அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்குதுன்றான். புனிதமும் புண்ணியமும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது, உங்களுடைய உள்ளட்சத்தில் இருக்குது, உங்கள் பயபக்தியில் இருக்குது, உங்களுடைய செயலில் இருக்குது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். எப்போ நம்ம கெட்ட நேரம் ஆகுது? நல்ல எண்ணம் வந்தால் நல்ல நேரம், கெட்ட எண்ணம் கெட்ட நேரம், அப்படிதானே? நல்ல நேரமும் கெட்ட நேரமும் எங்கே இருக்குது? இப்போ எண்ணங்களில் தானே இருக்குது. எனக்கு நல்ல நேரமாக இருக்குது, கெட்ட நேரமாக இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு கெட்ட நேரமாக நல்ல நேரம் இருக்கும்னா எண்ணங்களை கொண்டு தானே. அப்போ இந்த மாதம் ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த மாதம் புனித மாதம்னா மற்ற மாதத்துக்குலாம் அது என்ன மாதம் அது இல்லையா? அப்போ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதம் வந்து புனித மாதம், அப்போ மற்ற மாதத்துக்கெலாம் இந்த வேதம் புனிதமானது, மற்ற வேதத்தை பின்பற்றவங்களுக்கெல்லாம் அப்போ எதில் இருக்குது? இப்போ எண்ணங்களில் தான் இருக்குது. வேதம் கொடுக்கப்பட்டது நீங்கள் தூய்மையடைவதற்காக தான், அச்சமுடி எச்சரிக்கை செய்வதற்காக தான், நினைவூட்டு நல்ல உபதேசம். அதனால் கடவுள் புனிதமானவன்னா எப்போ கடவுளுக்கு மதம் கிடையாதோ, சடங்கு கிடையாதோ அவன் புனிதமானவன். அவன் தேவையற்றவனாக இருக்கும்போது புனிதமானவன். அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவன் புனிதமானவன். அவனை இணை வைக்காத வரைக்கும், உருவம் கொடுக்காத வரைக்கும் புனிதமானவன். நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள், அர் ரஹ்மான் அலையுங்கள், இப்பேரை கொண்டு எடுத்தாலும் அழகிய பண்பு இருக்குங்கிறான். அவனை பேரை கொண்டு அலைங்க, நீங்கள் என்ன பேர் கொண்டு அழைக்கலாம், உருவம் கொடுக்காத வரைக்கும் புனிதமாக இருக்கும், அவன் தூய்மையானவன். எப்போ பேருக்கு உருவம் கொடுத்துட்டோமோ கலங்கப்படுத்தின்னு அர்த்தம், அப்படிதானே? அதே மாதிரி நம்முடைய செயலை ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கணும். புண்ணியம்ங்கிறது நம்முடைய செயலில் தான் இருக்குது, எண்ணங்களில் தான் இருக்கே தவிர வேறு எந்த தலங்களையும் கிடையாது, இடத்துல கிடையாது, திசையில் கிடையாது. அதனால் எங்கள் மதம் சொல்ல வேண்டாம், எங்கள் இறைவன் சொல்ல வேண்டாம், எங்கள் தூதன் சொல்ல வேண்டாம். ஒரே இறைவன், நம் இறைவன், நமக்கான வேதம், நமக்கான தூதர், நமக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பொதுவாக பெயர். அதனால் நீங்கள் நம்பிக்கொண்டவர்களானும், யூதர்களானும், கிறிஸ்தவர்களானும், சாபியன்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்ய, இறைவன் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, இறுதிநாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இறைவனத்தின் நற்கூலி உண்டு, அவர் துக்கப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். அதனால் எங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், ஏக இறைவன் தான். மதம் கலந்துடணும், சடங்கு கலைஞ்சிடணும். மதம் கிடக்காத வரைக்கும், சடங்கு கலையாத வரைக்கும் நம்ம இறைவன் அறியவே இல்லை, நம்மளோட பிரார்த்தனை பயன் தராது, அது சடங்காகவே இருக்கும். இறைவன் மதத்துக்கானவன் கிடையாது, கடவுள் மதத்துக்கானவன் கிடையாது, சரியா? அப்போ நம்ம மனிதராக மாறணும், மதம் மாறக்கூடாது. எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு, அந்த மதத்தில் மாறிக்கிறேன், இந்த மதம் பிடிக்கல, இந்த மதத்தை வெளியேறுறேன், ஒட்டுமொத்த மதத்தோடு வெளியேறிடணும். மதம் கூடாது, சடங்கு கூடாது, சம்பிரதாயம் கூடாது, உணர்வு மட்டும்தான், சரியா? அதான் குர்ஆன் என்ன போதிக்குது? அல்லாஹ் ஒருவனே, அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இது மட்டும் புரிஞ்சுக்கணும். கடவுள்லாம் இதுதான், அவன் ஒருவனே, ஏகனே, அவன் தேவையற்றவன், உங்கள்கிட்ட எந்த தேவைப்பட்டான், நம்மகிட்ட எதையும் அவன் கேட்கல. அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு பெற்றோரும் கிடையாது, அவனுக்கு மனைவி பிள்ளைகளும் கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அதனால் கடவுளுக்கு மனுஷனை உருவம் கொடுக்க வேண்டாம், உணர்வாக இருப்போம். வேதத்துக்கு பிரிவினை வேண்டாம், நபிமாரில் பிரிவினை வேண்டாம், எல்லா நபிமாரிலையும் ஏற்றுக்கணும், எல்லா தூதரையும் ஏற்றுக்கணும், எல்லா தீர்க்கதரிசியும் ஏற்றிக்கணும், நன்மை எங்கே இருக்கிறத ஏற்றுக்கணும், தீமை விட்டு விளைக்கணும். நன்மை போதிக்க தான் வந்தாங்க தவிர, நன்மை தீமை அறிவிக்க தான் வந்தாங்க தவிர மதத்தை போதிக்க வரல, சடங்கு கற்பிக்க வரல. அதனால் என்னுடைய தூதர் கிடையாது, தூதர்கள் அகிலத்தார் அனைவருக்கும் நற்செய்தி கூறு தான் வந்திருக்காங்க, சரியா? அதனால் இந்த வேதம் நற்செய்தி கூறுது, எச்சரிக்கை செய்யுது, வழிகாட்டுது. அந்த வேதத்தை படித்து உணர்றது ஓதக்கூடாது, ஓதுனா அது மந்திரம், மந்திரம் தான் ஓதிட்டு இருக்கோம். வழிபாடு தலங்கள்லையும் புண்ணிய தலங்கள்லையும் மந்திரம் தான் ஓதிட்டு இருக்கோம்.
வேதத்தை படிங்கிறான், சிந்திங்கிறான், உணருங்கிறான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேதத்தை உணரா வரைக்கும் மந்திரம் பண்ணிட்டு சடங்கு பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம். சரியா? அதனால் எங்கள் இறைவனே, எங்களுக்கு எது வழிகாட்டினாயே, தெளிவுபடுத்தினாயோ அதில் எங்கள் வழிநடத்த இறைவனே, எங்கள் வாழவே இறைவனே, எங்கள் இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டோம். வானவர்களை ஏற்றுக்கொண்டோம், தூதர்கள் அனைவரும் வேற்றுமை பாராமல் அனைவரும் ஏற்றுக்கொண்டோம், இறுதி நாளை நம்பிக்கை கொண்டோம். ஆகவே நம்பிக்கொண்டு நல்ல செய்வர்களாக எங்களை ஆக்கி வைப்பாய். எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் பொறுப்பேற்றுக் கொள்வாய். மதம் கடந்தவர்களாக, சடங்கை கலைந்தவர்களாக, மனிதர்களாக வாழ்வதற்கு எங்களையும் வழிநடத்துவாயாக. எல்லா புகழும் ஏக இறைவன் பரம்பொருளான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.